வந்து கூட்டம் வந்து ஓட்டாக மாறுமான்னா மாறாது அப்படி தான் நானும் நினச்சிட்டு இருந்தேன். இப்போ என்னன்னா ரஜினிகாந்த் இருக்காரு, ஆனால் இன்னும் ரஜினிகாந்த் தப்பு கொடுத்து தான் இருக்காரு விஜய்க்குன்னு வச்சுக்கோங்க. ஆனால் இப்போ நமக்கு மனசு தோணுது 2026 தேர்தலில் அவர் முதலமைச்சராக இருப்பார். நின்றுண்டா சொன்னால் ஒருத்தர் சென்னைனா இப்போ திமுக கோட்டை சென்னைன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி வந்து ஒவ்வொரு தொகுதியிலையுமே அவங்க ஒரு கிங் மேக்கர் இருப்பாங்க. அப்படியும் அந்த கிங் மேக்கரை சால்வ் பண்ணுறதுக்கு அதுக்கு எதிரான ஒரு தகுதியான ஆளை தான் நிற்க வைக்கணும் ஒவ்வொரு தொகுதியிலும் விஜய். ஆனால் விஜய்ன்ற ஒரே ஒத்த மனிதன் கல நிலவரம். அப்படி இருந்தும் 234 தொகுதியிலையும் ஒரு ஆளை நிற்க வச்சு கூட்டம் பல இடங்களில் வந்து அவரே வந்து நான் கேன்சல் பண்ணிட்டு போனார். போக முடியல, ஏன்னா கூட்டம் அதிகமாக வந்து வெயில் அதிகமாக இருக்குது. இந்த மாதிரி 234 தொகுதிக்கு போனார்னா போகல. அதில் தான் இணைவரும் சகோதரத்துவம் வந்து நம்ம கடைப்பிடிக்கிறார் விஜய். ஆனால் அவர் மாறாமல் கொள்கையோடு இருப்பார். ஒவ்வொரு வீட்லையும் இந்த மாதிரி 2 பேர் இருந்தால் கண்டிப்பாக ஆரம்பிச்சு இன்றைக்கி முருகன் கோயில் ஆரம்பித்து ஏன் சிவன் கோயிலுக்கு ஆரம்பித்து எல்லா கோயிலுக்கும் போவார். எம்மதம் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் 2026 இப்போ மே மாதம் வந்து 4ஆம் தேதி ஓட்டு எண்ண போகிறாங்க. சரி, ஓகே. இந்த 2026 யார் ஆட்சி அமைப்பாங்க? ஒரு பக்கம் டிஎம்கே கடும் சவாலை சந்தித்து ஏகப்பட்ட பிரச்சாரம்லாம் பண்ணாங்க. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா அதிமுக பிஜேபி கூட்டணி வந்து சும்மா எடப்பாடி வந்து தெரிக்க விட்டார் நிறைய பேரை. இன்னொரு பக்கம் இவங்க 2 பேருக்கும் ஆப்போசிட்டாக யாருன்னு பார்த்தீங்கன்னா டிவிகே தலைவர் விஜய் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா விஜய் போன இடம் எல்லாமே மாசு தான். மாசு இந்த 2 கட்சிக்கும் ஒரு பீதியை கொண்டு வந்தார் விஜய். அதை நான் வந்து மறுக்கிறதுக்கு சொல்ல முடியாது. நம்ம என்ன நினச்சோன்னா ஒரு நடிகனை பார்க்கறதுக்கு ஏகப்பட்ட கூட்டம் வரும். நானும் அப்படி தான் நினச்சேன். உதாரணத்துக்கு ஒரு நயன்தாரா போனால் அவ்வளோ கூட்டம் வரும். கேரளாவில் பார்த்திங்கன்னா சன்னி லியோன் போனப்போ கேரளாவே சம்பித்து போன அளவுக்கு கூட்டமாக. ஒரு கவர்மெண்ட்டே கேரளா அரசே வந்து கட்டுப்படுத்தாத கூட்டம்னா சன்னி லியோனுக்கு வந்து கூட்டம்னு சொல்லுவாங்க. அப்போ அது மாதிரி நடிகர்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக கூட்டம் வரும், ஏகப்பட்ட கூட்டம் வரும். அது வந்து கூட்டம் வந்து ஓட்டாக மாறுமான்னா மாறாது அப்படி தான் நானும் நினச்சிட்டு இருந்தேன். இப்போ என்னன்னா நானும் அதே ஃபார்முலா தான் விஜய்க்கு வந்து கூட்டம் வரும். ஏன்னா விஜய் பார்க்கறதுக்கு ஒரு இன்றைக்கி இருக்குது தமிழ் சினிமாவில் நிலைத்து சூப்பர் ஸ்டாராக நிற்கிறவங்க 2 பேர். ஒன்று அஜித், ஒன்று விஜய். இப்போது ரஜினிகாந்த். முதல்ல ரஜினிகாந்த் இருக்காரு, ஆனால் இன்னும் ரஜினிகாந்த் தப்பு கொடுத்து தான் இருக்காரு விஜய்க்குன்னு வச்சுங்க. ஆனால் ரஜினி, கமல், விஜய், அஜித் இதில் என்னென்னா இந்த 4 பேரோட ரஜினிக்கு ஒரு மாசு இருந்துச்சுன்னா அதே மாசு வந்து கொஞ்சம் கூட மிகை இல்லாமல் குறை இல்லாமல் பார்த்திங்கன்னா விஜய்க்கு இருக்குது. ஆனால் இப்போலாம் நான் விஜய் வந்து ரஜினியோட அதிகமான ரசிகர்கள் பெண்கள் கூட்டம் இருக்குது அப்படின்னு கள நிலவரம் நமக்கு சொல்லுது. எனக்கு தெரிஞ்சு என்னென்னா ரஜினி வரேன்னு சொல்லிட்டு ஒரு டைம் வராமல் போயிட்டார் இல்லையா. உண்மையிலே ரஜினி வந்திருந்தா இப்போ நமக்கு மனசு தோணுது 2026 தேர்தலில் அவர் முதலமைச்சராக இருப்பார். நின்றுண்டா இல்லை அதுக்கு முன்னாடி வந்த சட்டமன்ற தேர்தலில் நின்றுந்தால் அவரும் முதலமைச்சராக இருக்க வாய்ப்பு உண்டு. இப்போ விஜய் பார்க்குறப்போ நமக்கு தோணுது. நான் கூட என்ன நினச்சேன்னா விஜய் வந்து அவர் தொகுதியில் 2 தொகுதியில் ஒரு தொகுதியில் ஜெயிப்பார். மற்றவங்களாம் யாருனே தெரியாது. ஏன்னா வந்து திமுகவும் அதிமுகவும் இன்றைக்கி தமிழ்நாட்டை வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இத்தனை ஆண்டுகளாக ஆண்டு வரப்போ அப்போ வந்து இவங்க டப்பு கொடுக்குறது ரொம்ப கஷ்டம். ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒவ்வொரு கிங் மேக்கர் இருப்பாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு தொகுதியிலையும் ஒவ்வொரு கிங் மேக்கர் இருப்பாங்க. உதாரணத்துக்கு செந்தில் பாலாஜினா அங்கே அசைக்க முடியாது. அந்த மாதிரி கோயம்புத்தூர்னா ஒருத்தர், சென்னைனா இப்போ திமுக கோட்டை சென்னைன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி வந்து ஒவ்வொரு தொகுதியிலையுமே அவங்க ஒரு கிங் மேக்கர் இருப்பாங்க. அப்படியும் அந்த கிங் மேக்கரை சால்வ் பண்ணுறதுக்கு அதுக்கு எதிரான ஒரு தகுதியான ஆளை தான் நிற்க வைக்கணும் ஒவ்வொரு தொகுதியிலும் விஜய். ஆனால் விஜய்ன்ற ஒரே ஒத்த மனிதன் மற்ற யாருமே நமக்கு பெருசாக தெரியாதுங்க. இந்த விஜய் கட்சியில் இங்கே 4 பேர் எண்ணி பார்த்தீங்கன்னா, 1 புஷி ஆனந்த் நமக்கு எல்லாமே தெரியும், 2வது ஆதவ அர்ஜுன் தெரியும், 3வது யாருன்னு பார்த்தீங்கன்னா யாருக்குமே தெரியாது. ஏன்னா இதுதான் கல நிலவரம். அப்படி இருந்தும் 234 தொகுதியிலையும் ஒரு ஆளை நிற்க வச்சு விஜய் வந்து கடும் போட்டிக்கு நடுவில் பிரச்சாரம் பண்ணார். ஆனால் போன இடம்லாம் வந்து பயங்கர கூட்டம். பல இடங்களில் வந்து அவரே வந்து நான் கேன்சல் பண்ணிட்டு போனார். போக முடியல, ஏன்னா கூட்டம் அதிகமாக வந்து வெயில் அதிகமாக இருக்குது. இந்த மாதிரி 234 தொகுதிக்கு போனார்னா போகல. அதில் தான் மிஞ்சி போனால் அவர் போன தொகுதியில் ஒரு 10-15 தொகுதி தான் இருக்கும். அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு கூட்டம் பேரும் மாசு வந்தது. எம்மதமும் சம்மதமே அந்த மாதிரி. இப்போ விஜய் பார்த்திங்கன்னா திருச்செந்தூர் கோயிலுக்கு போயிட்டு வேல் வாங்கினார். அடுத்தது பார்த்திங்கன்னா மாதா கோயிலுக்கு போனார். அடுத்தது சாய்பாபாவுக்கு போனார். இப்போ வேளாங்கண்ணி போயிருக்காரு. அடுத்தது மெக்காவுக்கு போக போகிறாராம். பாருங்கள், அதுதாங்க இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் அனைவரும் சகோதரத்துவம் வந்து நம்ம கடைப்பிடிக்கிறார் விஜய் வந்து ஒரு கூட்டுக்குள்ளே அடைக்க முடியாதுன்றதை நிரூபிக்கிறார். அரசியல் தலைவராக ஆயிட்டார். இன்னும் முதலமைச்சர் ஆகலை.
முதலமைச்சர் ஆவத்துக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு இறுக்கமாக போயிருக்காருன்னா விஜயோட நல்ல மனசு பாராட்ட வேண்டிய விஷயம். ஏன் முதலமைச்சராக சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நானும் என்ன நினச்சேன்னா விஜய் ஜெயிக்க மாட்டார் தான் நானும் நினச்சேன். ஆனால் இப்போ முந்தைய எலெக்ஷனுக்கு முன்னாடி கருத்து கணிப்பு வந்ததுக்கு பார்த்தீங்களா, ஆளுக்கு ஒன்று கதை விட்டாங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா டிஎம்கே மெஜாரிட்டியில் வருன்றாங்க, இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா அதிமுக டிவிகே கூட்டணியில் வருன்றாங்க, இன்னொருத்தர் சீமான் அதிமுக டிவிகே இப்படி கூட்டணி வந்தால் தான் வரும், இல்லை சாலிடராக திமுக வரும்னு சொல்கிறாங்க. ஆனால் இன்னொரு கருத்து கணிப்பு பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு நாளிதழ் பார்த்தீங்கன்னா இல்லை டிவிக்கே வந்து மெஜாரிட்டியாக வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் கலா நிலவரம் இவங்கெல்லாம் ஒரு கருத்து கணிப்பு போய் ஆளுங்களை எடுத்திருப்பாங்க, பார்த்துருப்பாங்க, அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் என்னுடைய பர்சனல் தனிப்பட்ட ஒரு விஷயத்தில் நான் பார்த்தீங்கன்னா டிவிக்கே 100 இல்லை 200% வெற்றி வாய்ப்பு இருக்குது. விஜய் தனித்து யாரும் கூட்டணி இல்லாமல் தனித்து முதலமைச்சராக 118 தொகுதியை சாலிடராக வருவாருன்றத எனக்கு நம்பிக்கை இருக்குது. அதுக்கு என்ன காரணம் ரீசன் பார்த்தீங்கன்னா, எலெக்ஷனுக்கு முன்னாடி 2 நாள் முன்னாடி வரையும் நான் விஜய் ஜெயிக்க மாட்டாருன்னா 100% நம்பியிருந்தேன். ஆனால் இப்போது இந்த எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு மறுநாள் என்ன ஆச்சுன்னா, எங்கள் சொந்த பந்தம் ஒரு 10 பேர் கேட்டேன்னு வச்சுங்க, சரி ஓகே, சொந்தம் இல்லாமல் ஒரு 1000 பேர் எனக்கு கேட்டிருப்பேன்னு வச்சுங்க, அது இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் விசாரித்தாலும் வீட்டுக்கு குறைஞ்சபட்சம் அந்த வீட்டில் 5 பேருன்னா 4 பேர் விஜய்க்கு போட்டிருக்காங்க. ஒருத்தர் தான் திமுக இருப்பார், அதிமுக இருப்பார், ஆனால் அவர் மாறாமல் கொள்கையோடு இருப்பார். ஒவ்வொரு வீட்லையும் இந்த மாதிரி 2 பேர் இருந்தால் கண்டிப்பாக 2 பேர் விஜய்க்கு போட்டிருக்குன்றாங்க, 5 பேர் இருந்தால் 3 பேர் போட்டுன்றாங்க, 10 பேர் இருந்தால் 8 பேர் விஜய்க்கு போட்டிருக்குன்றாங்க. இப்போது குடும்பத்தில் ஒவ்வொரு குடும்பத்துலேயும் விஜய்க்கு வந்து ஓட்டு போடாத யாருமே இல்லைன்ற அளவுக்கு நான் விசாரித்த வரையும் நமக்கு தெரியுது. அப்படி பார்க்குறப்போ விஜய் 100% முதலமைச்சராக அனைத்து தகுதிகளும் அனைத்து ஓட்டும் அவருக்கு கிடைச்சிருக்க வாய்ப்பு இருக்குது. இப்போது சமீபத்தில் நான் வந்து ஒரு பொங்கல் விசேஷம் இல்லை ஒரு தீபாவளினா ஊருக்கு போகிறப்போ பஸ்ஸு கிடைக்காது, ட்ரெயின் கிடைக்காது, இவ்வளோ கஷ்டப்படுவேன். ஆனால் முதல் முறையாக ஒரு எலெக்ஷனுக்கு பஸ்ஸு கிடைக்காம ரொம்ப மக்களாக கொதித்து எழுந்து மைக்கு முன்னாடி மீடியா முன்னாடி வந்து, சார் எனக்கு பஸ்ஸு கிடைக்கல, நான் ஓட்டு போட போனேன், திமுக சரி வந்து அவங்க சரி பண்ணுறாங்க இவங்க சரி பண்ணுறாங்கன்னு மக்களே கொதித்து எழுந்து பேசின வீடியோ முதல் டைம் இத்தனை வருஷத்தில் இந்த டைம் தான் பார்க்குறேன். அப்போவே நமக்கு தெரிஞ்சு போச்சு, எங்கேயோ கிளம்பி வந்துட்டாங்கய்யா அப்படின்னு. எப்படி திமுகலேருந்து எம்ஜிஆர் வந்து பிரிஞ்சு வந்தாரோ, எப்படி எம்ஜிஆர் இருக்கிற வழியும் ஆட்சியில் நின்ற வழியும் அவர் தான் ஆட்சி அமைச்சார், அவர் தான் முதலமைச்சராக இருந்தார். அந்த மாதிரி ஒரு மேஜிக் தான் இப்போ நடக்க போகுது. எனக்கு வந்து ஒரு பார்த்திங்கன்னா ஒரு காங்கிரஸ் டெல்லியில் வந்து காங்கிரஸ் வந்து கிட்டத்தட்ட ரொம்ப நாளாக காங்கிரஸ் ஆட்சி தாங்க இருக்குது டெல்லியில். ஆனால் அரவிந்த் கெஜ்ரிவால்னு ஒருத்தர் வந்து எப்படி மாற்றினாரோ அந்த மாதிரி ஒரு மேஜிக் இதில் நடக்குமோன்ற எனக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சு. சந்தேகங்களா உண்மை அதுதான். இப்போ நிறைய பேர் கருத்து கணிப்பெலாம் பார்த்தேன், நான் நம்புகிறேன் விஜய் தான் முதலமைச்சர். நான் அதிமுக விஜய் கூட்டணி வரும் தான் இன்னொரு பக்கம் இருந்தது. ஆனால் அதெல்லாம் தவிடுபடியாக்குறது இந்த கருத்து கணிப்பு. நான் எடுத்த கருத்து கணிப்பு வழியும், நான் பார்த்த கருத்து கணிப்பு வழியும், நான் பேசின மக்கள் கிட்ட கருத்து கணிப்பு வழியும் விஜய் தான் முதலமைச்சர் வருவன்றது 100% தெரியுது. அதனால தான் இன்றைக்கி எல்லா கோயிலுக்கும் வைப்பார். விஜய் முதலமைச்சர் ஆகணும்னு அவருக்கே தெரிஞ்ச பிறகு தான் இன்றைக்கி மாதா கோயில் ஆரம்பித்து, தர்காவில் ஆரம்பித்து, இன்றைக்கி முருகன் கோயில் ஆரம்பித்து, ஏன் சிவன் கோயிலுக்கு ஆரம்பித்து எல்லா கோயிலுக்கும் போவார். எம்மதமும் சம்மதே விஜய். இந்த விஜய் ஆட்சி 2026 எப்படி இருக்க போகுதுன்னு பார்ப்போம். இன்னும் 5 வருஷத்துக்கு விஜய் தான், அசைக்க முடியாது. நான் இப்போ சொல்கிறதோட நீங்கள் 4ஆம் தேதி பாருங்கள், உங்களுக்கே புரியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.